கன்னி தீவு முடியவே முடியாதா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க உட்காரலாமா? உட்காரலாமே. ஏதாவது பேசுங்களேன். கிளாஸ்மேட் காலேஜ் மேட் மாதிரி ஏதாவது பேசலாமே. ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. ஹலோ. என் பேர் மினி. இவன் என் ஃப்ரெண்ட் லதா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ. நாங்க ரெண்டு பேரும் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறோம். ஹலோ. கொஞ்சம் பேப்பர் தரீங்களா? ஓ ஷூர், மறக்காம திருப்பி கொடுத்துருங்க. நாங்க பிகாம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஹலோ ஹலோ, நான் கான்ஸ்டபிள் பெருமாள் பேசுறேன். அவங்கள நம்பாதீங்க, அவனு ரெண்டு பேரும் ஃப்ராடு பசங்க. அதுலயும் அந்த கட்டம் போட்ட சட்டம் போட்ட கண்ண கரையில கருங்கோரங்க மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவன் 1ஆம் நம்பர் திருட்டு முள்ள மாதிரி போய. தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் சொன்னாலேன்னு காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போனோம். இப்ப கார்ல வந்தானுங்களா அந்த பசங்க. அவங்க எங்க பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டு கையை போடுறது காலை போடுறதுன்னு ஒரே தொந்தரவு. சகிக்க முடியாம நாங்க பாதியிலே வந்துட்டோம். ஆனா அவனுக்கு விடல, பின்னாடியே வந்தானுங்க. ஒரு வழியை தப்பிச்சு இங்க வந்து உங்களை பார்த்தப்போ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசினா அவனுக்கு போயிடுவாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி நடந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க போயிட்டு வரோம். இருங்க இருங்க இருங்க, எங்க போறீங்க? அந்த காலி பசங்க உங்களுக்காக வெயிட் பண்ணாலும் பண்ணுவானுங்க. கொஞ்சம் லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா வீடா மாட்டானுங்களே. டேய் வாடா, நம்ம யாருங்கிறத காட்டு வந்துடலாம். நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? அவனுக்கு தான் என்ன பாத்துட்டானுங்களே. இனிமே இந்த ஏரியா பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. நீ போய் அவளை கவனி. அப்ப வாங்க நான் போலாம். டேய் சும்மா ரெடா வெத்து வெட்டு. நீங்க எங்க போகணும்? நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். நீங்க வாங்க, நான் பஸ் ஏத்தி விடுறேன். இல்ல வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். வாடி. அந்த காலி பசங்க கூட மோத சொன்னீங்க, நான் தான் கிடைச்சனா? எவ்வளவு ஒருத்தி வந்தா போனா, உனக்கு என்னடா அவன் மேல அவ்வளவு அக்கறை? எவ்வளவு ஒருத்தி இல்லடா, நான் சொல்லல ஊரு பேர் தெரியாத ஒருத்தின்னு. அவதான் இவ மினி. யாரு? லவ்ன் இல்லையா? அட பாவி, விட்டுட்டேடா அவளை. கப்புன்னு பிடிச்சு அமுக்க வேண்டியதானே, என்னடா சொல்ற? என்ன பாக்குறீங்க? எதை செஞ்சாலும் அரைகுறையா செய்யக்கூடாது இல்லையா? அதனால நாங்களே உங்களை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றோம். வாங்க ப்ளீஸ். பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்களே போயிடுறோம். தேங்க்ஸ். பயப்பட வேண்டாம், நாங்க எஸ்கார்ட்ஸ். வாங்கடாங்க. எல்லாரும் எங்க ஜாலியா கிளம்பிட்டீங்க? சும்மா
கூட 2 பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. அவங்க யாரு, நீங்க யாரு? சிஸ்டர். என்னது? சிஸ்டர் சிஸ்டர். ஓஹோ, சிஸ்டர் பேர் என்ன? முத்து பேச்சு. உங்க பேரு? முத்துக்க இருப்பேன். அந்த பொண்ணு யாரு? அவன் பிரதர் சிஸ்டர். சார் சொன்னது கரெக்டா? யா. தங்கச்சி பேர் என்ன? தங்கம்மா. உங்க பேரு? தங்கப்பன். ஓஹோ. சார் என்ன சைலண்டா இருக்கீங்க? ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? சொல்லு, இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. இவன் சொல்றது உண்மையா? இவன் யாரு? தெரியாது. அவன் யாரு? எனக்கு தெரியாது. நான் யாரு? என் அண்ணன். அப்ப நீ என்ன சொன்ன? ஐம் சாரி சார். அது வந்து You bitch. நிறுத்துறா. வயசு பொண்ண கயத்தை பிடிச்சு தள்ளுறியே, அறிவு இருக்காடா உனக்கு? அது அவகிட்டே கேளுமா. காலேஜுக்கு போகாம சினிமா பீச்னு ஊர் சுத்திட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நான் மட்டும் அங்க சரியான நேரத்துல போறேன்னா இவள பைக்ல கொண்டு போயிருப்பாங்க தெரியுமா? சும்மா இரு. அவனுக்கு இவ பின்னாடி சுத்திட்டு இருந்தா இவன் என்ன பண்ணுவா? என்னடா சொல்ற? என்னடா சொல்ற நீ? அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. என்ன சொன்னா? ஒண்ணும் தெரியல. பாப்பா சொன்னலவா? கோவம் வந்தா உனக்கு என்ன பேசுறேன்னு தெரியாது. நம்ம தங்கச்சி நம்ம கிட்ட போய் சொல்லுவாளா? என் முன்னாடி அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணிட்டா. நம்பிக்கை இல்லைன்னா உன் முன்னாடி சத்தியம் பண்ண சொல்றேன். வா வா. சத்தியம் பண்ணட்டுமா? சத்தியம் பண்ணுமா? கர்த்தர் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், என் அண்ணனுங்க மேல சத்தியம். நான் எப்பவும் வழி தவறி போக மாட்டேன். போதும் போதும். அண்ணே கூட்டு போங்க. வாமா.